வணக்கம். நம்ம இன்னைக்கு நற்றினையில 300வது பாடல் பார்க்க போறோம். ஒரு வழியா 300வது பாட்டு வந்துட்டோம். இன்னொரு 100 பாடல்கள் தான் இருக்கு. இது மருதத்திணை பாடல். பரணர் எழுதிய பாடல். பரணருடைய பாடல்கள் நிறைய நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம். நிறைய பாடல்கள் நற்றினையில வந்திருக்கு. இந்த பாடல் ரொம்ப வித்தியாசமான ஒரு பாட்டு. மருதம் அப்படின்னாலே நமக்கு தெரியும், உடல் உடல் நிமித்தமும். உடல் யாரோட வேணாலும் இருக்கலாம். தலைவி தலைவி தலைவனுக்கு இருக்கலாம். தலைவனுக்கும் பரத்தை காமக்கிழத்தி யாரோட வேணாலும் இருக்கலாம். இங்க இந்த பாட்டுக்கு 2 துறை கொடுத்திருக்காங்க. பரத்தை நாடி போன தலைவனையுடைய காமக்கிழத்தியானவள் அவளுக்கு வாயிலாக வந்த பாணனை பார்த்து சொல்லியது அப்படிங்கிற மாதிரி ஒரு துறை இருக்கு. அப்புறம் வேற ஒரு வரைவு நேரலாம், அதனால நீ விரைந்து திருமணம் செய்து கொள் என்று சொல்வதை போலவும் 2 துறையும் இதுக்கு கொடுத்திருக்காங்க. 2மே பொருத்தமான ஒரு துறையாக தான் இந்த பாட்டுக்கு இருக்கு. நமக்கு எப்படி புரியுதோ அப்படி நம்ம எடுத்துக்கலாம். இங்க அந்த பாணன் வாயிலாக வந்த பாணன் அவளுடைய வீட்டினுடைய அட்டில்னா சமையலறை. ரொம்ப அழகான வார்த்தை அட்டில். அடும் இல் அப்படிங்கிறதால அட்டில். அந்த சமையலறையினுடைய கூரையை பிடித்துக் கொண்டு நிற்கிறான். வாயிலாக வந்திருக்கிறான். எப்படியாவது அவனுக்கு இடங்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி வாயிலாக வந்து நிற்கிறான். அது பார்ப்பதற்கு எப்படி இருக்கு அப்படின்னா, தழும்பன் அப்படிங்கிற மன்னனுடைய ஊர்ல இருக்கக்கூடிய பிச்சை சூழ் பெருங்களிர் போல நீ எங்க வீட்டினுடைய சமையற்கட்டினுடைய ஓலையை பிடித்துக் கொண்டு இருக்கிற. ஓலை வேய்ந்த கூரைகள் வேய்ந்த வீடுகள் தான் இல்லையா அந்த காலத்துல. அதனால அந்த ஓலையை பிடித்துக் கொண்டு நிற்பதை பார்ப்பதற்கு அந்த தழுவனுடைய ஊர்ல இருக்கிற பிச்சை சூழ் பெருங்களிரை போல இருக்கிறது. இப்படி நிக்காத, உன்னுடைய தலைவன் போனது போல நீயும் போயிடு அப்படின்னு சொல்றது போல இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. சுடர்த்தொடி கோமகள் சினந்தன அதனெதிர் மடத்தகை ஆயம் கைத்தொழுதாங்கு உருகால் ஒற்ற ஒல்கி ஆம்பல் தாமரைக்கு இறைஞ்சும் தன் துறை ஊரன் சிறுவளை விலை என பெருந்தேர் பண்ணி எம் முன்கடை நெறியி சென்றிசினோனே நீயும் தேரோடு வந்து பேர்தல் செல்லாது நெய்வார்தன்ன துய் அடங்கு நரம்பின் இரும்பான் ஒக்கல் தலைவன் பெரும்புண் ஏர் தழும்பன் ஊனூர் ஆங்கன் பிச்சை சூழ் பெருங்களிடு போல எம் அட்டில் ஓலை தொட்டனை நின்மேல். நீ ஏன் உன்னோட தலைவன் போனது போல போகாமல் நீ ஏன் இப்படி நிற்கிறாய்? எங்களுடைய அட்டிலுடைய கூரையை பிடித்துக் கொண்டு ஏன் நீ நிற்கிறாய்? தழும்பன் என்ற உன்னுடைய ஊனூரில் இருக்கக்கூடிய பிச்சை சூழ் பெருங்களில் நிற்பதை போல இருக்கிறது. அது எப்படி வாசப்படிய சமையல் கட்டை பிடிச்சிட்டு நிற்குமோ அது போல நீ நிற்கிற அப்படின்னு சொல்லி பாணனை நோக்கி இவள் கேட்கிறாள். முதல்ல வர 4 வரி அந்த தலைவனுடைய ஊரை பற்றிய வர்ணனை. சுடர்த்தொடி கோமகள் சினந்தென. கோமகள் என்றால் இங்கு இளவரசி. சுடர்த்தொடி அழகான வளையல்களை அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்களை அணிந்திருக்கக்கூடியவளாகி இளவரசி அல்லது அரசின் குமரி சிறந்தாள் என்று கருதி அது சுற்றிருக்கக்கூடிய ஆய பெண்கள் எல்லாம் அவளுடைய தோழியராக இருக்கக்கூடிய பெண்கள் அவளை இறைஞ்சி வணங்குவதை போல இங்க காற்றடிக்கிறது. அந்த தன் கயத்துல அழகான அந்த குளத்துல மலர்கள் மலர்ந்திருக்கின்றன. தாமரை மேல் எழுந்து வர ஆம்பல் கும்புகிறது. சூரியன் விடியற்கால இல்லையா, அதனால தாமரை மேலெழுந்து வருகிறது, ஆம்பல் கும்புகிறது. அது பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறது அப்படின்னா, அழகான அணிகலன்களை அணிந்தவளாக இளவரசிக்கு கோபம் வந்தவுடன் சுற்றி இருக்கக்கூடிய செடி பெண்கள் எல்லாம் அவளை எப்படி பணிந்து தலை குனிந்து வணங்குவார்களோ அது போல இருக்கிறதா அழகான கற்பனை. தாமரை மேலெழுந்து நிற்க ஆம்பல் கும்பி இருக்கிறது. அது பார்ப்பதற்கு சேடி பெண்கள் வணங்கி நிற்பதை போல இங்க தாமரை இளவரசியை போல கம்பீரமாக இருக்கிறது. ஆம்பல் மலர்கள் கும்பி இருக்கின்றன. உருகால் ஒற்ற ஒல்கி தாமரைக்கு இறைஞ்சும் தன்துறை ஊரன். தன்துறை அழகான குளிர்ச்சி பொருந்திய துறைகளுடைய ஊருக்கு தலைவனாகிய உன்னுடைய தலைவன், இங்க பாணனுடைய தலைவனே உன் தலைவன், சிறுவளை விலை என பெருந்தேர் பண்ணி எம் முன்கடை நிறியி சென்றிசினோனே. இவளுடைய அழகான வளையல்களுக்கு இவற்றை விலையாக கொடுக்கலாம் என்று சொல்லி ஒரு பெரிய தேரை அவன் வீட்டு வாயிலில் நிறுத்தி வைத்து விட்டு போயிருக்கிறான். இது காமக்கிழத்தி அப்படி எடுத்துக்கிட்டோம்னா, காமக்கிழத்திக்கு அவனுக்கு காமக்கிழத்தியோடையும் ஆசை, பரத்தையோடையும் ஆசை. அங்க இங்க போவான், இங்க அங்க போவான். இப்ப காமக்கிழத்திக்கு உடல் அப்படின்னு இந்த பாட்டிலோட துறையை எடுத்துக்கிட்டோம்னா, காமக்கிழத்தி சொல்றா, என்னுடைய வளையல்களுக்கு விலையாக அவன் தன்னுடைய பெருந்தேரையே வாசலில் நிறுத்தி வைத்து விட்டு இன்னொருத்திட்ட போயிருக்கான். இப்ப பரத்தையிடம் போயிருக்கிறான். இல்ல இப்ப நீங்க நொதுமலாளர் வரைவு அப்படின்னு அந்த துறையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தலைவனே வேறு ஒருவன் இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்காக இவளுடைய அழகில் மயங்கி இவளுடைய வளையல்களுக்கு விலை என சொல்லி ஒரு தேரை நிறுத்தி வைத்து விட்டு போயிருக்கிறான். எப்ப வேணாலும் வருவான், தன்னுடைய சுற்றத்தினரை கூட்டுக் கொண்டு வருவான்.
அதற்குள்ள நீ அவளை திருமணம் செய்து கொள் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி துறை பெரும்பாலும் அமைஞ்சதில்லை. அதாவது வீட்டில் எச்சரிக்கப்படுவோம், அன்னை காவலுக்கு வைத்து விடுவாள், வேற்று வரைவு நேர்ந்து விடும் என்று பயந்து சொல்வதை போல பாடல்கள் வந்திருக்கின்றன. ஆனால் ஒருவன் விலையென கூறி தேரை வாசலில் நிறுத்தி வைத்துட்டு போனான் அப்படிங்கிற துறை நம்ம இது வரைக்கும் பார்க்கலாம். இப்ப அது காமக்கிழத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, காமக்கிழத்தி என் மேல அவளுக்கு ரொம்ப ஆசை, அதனால அவ வச்சுட்டு, ஆனா இப்போ வேற ஒருத்திட்ட போயிருக்கான். அப்ப நீ அவனோட போக வேண்டியதானே, நீ போகாம ஏன் என்னோட வாசலில் நிற்கிறாய், அவன் உன்னை தூது அனுப்பினானா, என்னுடைய கோபத்தை குறை என்று சொல்லி அனுப்பினானா அப்படின்னு சொல்லி பாணனை பார்த்து கேட்கிறார். நீயும் தேரோடு பெயர்தல் செல்லாது, நீயும் அப்படி தேர் போச்சுல்ல, அதே மாதிரி நீயும் பின்னாடி போயிருக்க வேண்டியதானே. நெய் வார்ந்தன்ன துய் அடங்கு நரம்பின், ரொம்ப அழகான ஓமை. நெய்யை உருக்கி அப்படியே வார்த்தார் போல யாழினுடைய நரம்பு, அது பிசிறு இல்லாத. இப்ப நீங்க தண்ணீர் அப்படின்னு சொன்னா கூட அதனுடைய அடர்த்தி இருக்காது. இப்ப யாழினுடைய நரம்பு என்பது கொஞ்சம் அடர்த்தியானது இல்லையா, அது நடுவில் வரக்கூடிய அந்த நரம்பு, அது நெய்யை உருக்கி வார்த்ததை போல இருக்கிறதாம். ரொம்ப அழகா யோசிச்சிருக்காங்க. நெய் வார்ந்தன்ன துய் அடங்கு நரம்பின் இரும்பானொக்கல் தலைவன், பெரிய பாணர்களுடைய கூட்டத்துக்கு தலைவனாக இருப்பவனுடைய அவனுடைய பாணனே. இந்த தலைவனுக்கு நிறைய பாணர்கள் கூட இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் தலைவன் போல இவன் இருக்கிறான். இரும்பால் ஒக்கல் தலைவன் பெரும் பொன் ஏர் தழும்பன் ஊனூர் ஆங்கன், பெரிய போர் செய்ததனால் விழுப்புண்களை உடையவனாகிய தழும்பன் என்ற மன்னன். இந்த சிற்றரசனை பற்றி நிறைய பாடல்கள், புறநானூறு அகநானூறுகள் எல்லாம் குறிப்புகள் வருது. இதே மாதிரியான ஊனூரினுடைய தலைவனாகிய தழும்பன் என்ற குறிப்புகள் புறநானூறு அகநானூற்றிலும் வருகின்றன. தழும்பன் ஊனூர் ஆங்கன், அவனுடைய ஊர் பெயர் ஊனூர் ஆங்கன். அந்த ஊரினுடைய ஊர் பகுதியில பிச்சை சூழ் பெருங்களிர் போல, அங்கு பிச்சை எடுத்து உணரக்கூடிய பெருங்களிரை போல நீ எங்களுடைய வீட்டு வாயிலினுடைய அட்டிலுடைய கூரையை பிடித்துக் கொண்டு ஏன் நிற்கிறாய் பாணனே? உன் தலைவன் போனானே, அவன் பின்னாடி நீயும் போக வேண்டியதுதானே, நீ ஏன் இங்கே இருக்கிறாய்? அவன் நேற்றுக்கு வளையலுக்கு விளையாக பெருந்தேறி நிறுத்தி வைத்துட்டு போனான் என்பது சரிதான், ஆனால் அவன் இப்ப இன்னூத்தி பின்னாடி தானே போயிருக்கான் அப்படின்னு சொல்ற மாதிரி காமக்கிழத்தி சொல்வதை போல இந்த பாடல். அப்படி பொருள் எடுத்துக்கிட்டோம்னா அப்படி இல்லைன்னா, உன்னுடைய தலைவனுக்கு தெரியாதா, இவனுடைய அருமை தெரியாதா, வேறு ஒருவன் பார் வாசலை நிறுத்தி வச்சு விட்டு போயிருக்கிறான், நீ அவன் பின்னாடியே போய் அவனுக்கு சொல்லு, இவள் கிடைத்தற்கு அறியவள் என்று சொல்லு அப்படிங்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம். சோ ரெண்டு விதமான பொருளையும் தருவதை போலதான் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. பரணர் எழுதிய பாடல். வாயில் மறுத்தது வரைவு கடாயது, ரெண்டுமே எடுத்துக்கலாம் அப்படின்னு உரையை சொல்றாங்க. சுடர்த்தொடி கோமகள் சினந்தன அதனெதிர் மடத்தகை ஆயம் கை தொழுதாங்கு உருகால் ஒற்ற ஒல்கி ஆம்பல் தாமரைக்கு இறைஞ்சும் தந்துரை உரன் சிறு வளை விலை என பெருந்தேர் பண்ணி எம் முன்கடை நிறீயி சென்றிசினோனே. நீயும் தேரோடு பேர்தல் செல்லாது நெய்வார்ந்தன்ன துயடங்கு நரம்பின் இரும்பான் ஒக்கல் தலைவன் பெரும்புண் ஏர் தழும்பன் ஊனூர் ஆங்கன் பிச்சை சூழ் பெருங்களிரு போல எம் அட்டில் ஓலை தொட்டனை நின்மே. ரொம்ப அட்டில் இந்த வார்த்தை ரொம்ப நாள் கழிச்சு நம்ம படிச்சிருக்கோம். அழகான பாடல். சரி, அடுத்த பாடல் பாண்டியன் மாறன் வழுதி எழுதிய பாடல். குறிஞ்சி தோழியினுடைய கூற்று. தலைவியினுடைய அழகை இவள் சொல்கிறாள் இந்த பாட்டுல. தோழி தலைவியினுடைய அழகை சொல்லி அம்மா அந்த தாய் ஒரு கணம் கூட இவ்வளவு அழகான மகள், அந்த தாய்க்கு ஒரு நிமிஷம் கூட அந்த மகளை மறந்து அறியாதவள் அவள். எப்பவுமே அவளுக்கு தன்னுடைய மகளை பற்றிய பெருமைதான். இப்படி இருக்கா அப்படி இருக்கா, அவ்வளவு அழகைவன் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி அவள் அவளை நலம் பாராட்டியபடி எப்பொழுதும் நினைத்தபடியே இருக்கிறாள். ஆனால் இப்போ இந்த தலைவனோட போகிறாள். தலைவனோட போறான்னா அவனோடு காதல் கொண்டிருக்கிறாள், அவனோடு இருப்பதற்காக போகிறாள். இவ தோழி கூட போறாள். இது அம்மாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? அம்மா என்னை எவ்வளவு கோச்சு கொள்வாள் இல்லையா, எவ்வளவு கடிந்து கொள்வாள். ஒரு நிமிடம் கூட தன் மகளை மறக்காத தாய் இப்பொழுது இந்த தலைவியை நான் வேறு ஒருவனோடு அனுப்புகிறேன் என்றாள். அல்லது ஏன்னா இவங்க களவொழுக்கத்துல இருக்கிறாங்க, தலைவனோட பழகுவது தோழிக்கு தெரியும், ஆனா வீட்டுல யாருக்கும் தெரியாது. அப்ப அம்மா என்ன நினைத்துக் கொள்வாளோ தெரியவில்லையே என்று சொல்லி தோழி நடுங்குகிறாள். அதான் இந்த பாட்டு. சேட்படுத்து பிரிவின் கண் அன்பின் இயற்கையில் தருகையோர் ஆற்றாமினான் தோழி தன்னுள் சொல்லிய. தோழி தனக்குள்ள சொல்லிக்கிறான். அம்மா இதை நினைச்சா வருத்தப்படலாம், கோபப்படலாம். ஆனா எப்படி இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், மலையிலே பிறப்பினும் சந்தனம் தான் மலை கவர்ந்தானின் செய்யும். நம்ம பாட்டு படிச்சிருக்கோம் முன்னாடி. அதாவது மலையில பிறந்த சந்தனம் மலைக்கு எந்த வகையிலும் உதவாது, அது வேற யாரோடைய மாற்றத்துலதான் அலங்கரிக்கிற போது. அது போல பெண்களும் எங்க பிறந்தாலும் அவர்கள் வேறொரு இடத்துக்கு போக வேண்டியவங்க தான். அதனால அது இவளுக்கும் தெரியும். ஆனால் அன்னையினுடைய மனது என்ன பாடுபடுமோ அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல அவ சொல்றான். பெரும்பாலும் இந்த பாடல் தலைவியினுடைய வர்ணனையாலதான் வருது.
நீழ்மலை கலித்த பெருங்கோர் குறிஞ்சி நாள் மலர் புரையும் மேனி பெரும் சுனை மலர்பிணை தன்ன மாயிதழ் மழைக்கண் மயில் ஓரன்ன சாயல் செந்தார் கிளி ஓரன்ன கிளவி பனைத்தோள் பாவை அன்ன வனப்பினள் இவள் என நெஞ்சோடு பல பாராட்டி யாய் மரப்பு அறி அடந்தை தேமரப்பு அறியா கமல் கூந்தளலே. ஃபுல்லாவே தலைவியினுடைய வர்ணனை தான். தாயால் மறக்க முடியாத, தாய் எப்பொழுதும் மறந்தறியாத அழகினையுடையவள் தலைவி, அழகினையும் பண்பினையும் உடையவள். அவள் இப்பொழுது தலைவன். இங்க தலைவன் எங்கேயுமே தலைவனுடைய பேச்சே வரல இந்த பாட்டுல. ஆனா கூற்றில உரையில இந்த மாதிரி வருகிறது. நீழ்மலை கலித்த பெரும் கோர் குறிஞ்சி, நீல மலைத்தொடர்களில் வளரக்கூடிய பெரிய கோள்களை, பெரிய காம்புகளை உடைய குறிஞ்சி மலர். நாள் மலர் புரையும், நாள் மலர்னா அன்றளர்ந்த மலர். மலர் அப்படின்னு சொன்னா சாதாரணமா சொன்னா அது மொட்டா இருக்கலாம், நாளைக்கு மலர்ந்து கீழே விழுந்ததா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் இங்க நாள் மலர் அப்படிங்கிறா. நாள் மலர் அப்படின்னா அன்றைக்கு பூத்த மலர். அது எவ்வளவு ஒரு ஃப்ரெஷ்னஸோட இருக்குமோ, பொலிவோடு இருக்குமோ, அதே போல இருக்கக்கூடிய மேனியை உடையவள் தலைவி. நாள் மலர் புரையும் மேனி பெரும் சுனை மலர்பிணை தன்ன மாயிதழ் மழைக்கண். பெரிய, அதாவது சுனையில் வளர்ந்திருக்கக்கூடிய மிக அழகான குவளை மலர்களை ஒத்த இரண்டு அழகான கண்கள். பெரும் சுனை மலர்பிணை தன்ன மாயிதழ் மழைக்கண். நல்ல அழகான அடர்த்தியான இமைகளையும் அந்த இமை முடிகளையும் உடையவளாக அவள் இருக்கிறாள். அவளுடைய கண்கள் அவ்வளவு மதர்த்த குவளை மலர்களைப் போல இருக்கின்றது. மயில் ஓரன்ன சாயல். சாயல் அப்படின்னா அந்த இயல்பு. மயில் எப்படி அழகா நடனம் ஆடுமோ, அவளுடைய நளினமா இருக்குமோ, அது போல சாயலை உடையவள். அது ஒசிந்து நடக்கக்கூடிய அழகான அந்த அமைப்பினை உடையவள். மயில் ஓரன்ன சாயல் செந்தார் கிளி ஓரன்ன கிளவி. கழுத்தில் சிவப்பு கோடுகளை வைத்திருக்கக்கூடிய அந்த பச்சை கிளியினுடைய மொழியை ஒத்தவள். அது எவ்வளவு அழகா பேசுமோ அது போல பேசக்கூடிய இயல்பினை உடையவள். செந்தார் கிளி ஓரன்ன கிளவி. பனைத்தோள், மூங்கில்களை போன்ற அழகான தோள்களை உடையவள். பாவை அன்ன வனப்பினள். பாவைனா வரையப்பட்ட சித்திரம் போன்ற, பொம்மையை போன்ற அழகை உடையவள் இவள். பார்த்தா அப்படியே அது வரைஞ்சு எடுத்த மாதிரி இருக்காளே இவ. திருத்தமா, அவளுடைய எல்லா ஃபீச்சர்ஸும் திருத்தமா இருக்கு. அப்படியே அவ்வளவு அழகாக செய்யப்பட்ட பாவையை போல, சிறையை போல, ஓவியத்தை போல அவள் இருக்கிறாள். வனப்பினள் இவள் என இதெல்லாம் அம்மா சொல்லி சொல்லி பாராட்டுவா. பாவை அன்ன வனப்பினள் இவள் என காமர் நெஞ்சமோடு பல பாராட்டி. காமர்னா விருப்பம், விருப்பத்தை தரக்கூடிய நெஞ்சத்தோடு பலவாக பாராட்டி யாய் மரப்பு அறியா மடந்தை. அன்னையினால் மறக்க முடியாத, தினந்தோறும் அன்னை இதை சொல்லிக் கொண்டே இருக்கிறாள். ஐயோ இவ்வளவு அழகா இருக்காயம் பொண்ணு, எவ்வளவு அழகா இருக்காயம் பொண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. தேமரப்பு அறியா கமல் கூந்தளலே. நெய் பூசிய நறுமணம் மிகுந்த அழகான வாரி செருகப்பட்ட கூந்தலை உடையவளாகிய தலைவி அன்னையால் இப்படி பாதுகாத்து வளர்க்கப்பட்டவள். அவ்வளவு தன்னுடைய அழகான பொண்ணை பொத்தி பொத்தி வளர்க்கிறா அன்னை. ஆனால் இப்பொழுது அவள் காதல் வயப்பட்டு காதலனோடு செல்கிறாள்னா அங்க அவர்கள் இயற்கை புணர்ச்சியில் ஈடுபடுகிறாள். அப்ப தாய்க்கு தெரிஞ்சா எவ்வளவு வருத்தப்படுவா அப்படின்னு சொல்லி தோழி தன்னுடைய மனதுக்குள்ள அதை சொல்லிக் கொள்கிறாள். இதுதான் அந்த பாடல். இது பெரும்பாலும் தலைவியினுடைய வர்ணனையாக வரக்கூடிய பாடலாகவே அமைஞ்சிருக்கு. நீழ்மலை கலித்த பெருங்கோர் குறிஞ்சி நாள் மலர் புரையும் மேனி பெரும் சுனை மலர் பிணை தன்ன மாயிதழ் மழைக்கண் மயில் ஓரன்ன சாயல் செந்தார் கிளி ஓரன்ன கிளவி பனைத்தோள் பாவை அன்ன வனப்பினள் இவள் என காமர் நெஞ்சமுடு பல பாராட்டி யாய் மரப்பு அறியா மடந்தை தேம் மரப்பு அறியா கமல் கூந்தளே. தலைவியினுடைய அழகை பாடக்கூடிய பாடலாக இது இருக்கிறது. பாண்டியன் மாறன் எழுதிய பாடல். சரி, அடுத்த பாடல் மதுரை மருதன் இளநாகனார் எழுதிய பாடல். இவருடைய பாடல் நம்ம ஏற்கனவே முன்னாடி படிச்சிருக்கோம். இது பாலைத்திணை. தலைவன் பொருளையும் பிரிந்து போயிருக்கிறான். அவன் சென்ற வழியை பற்றி இவர்கள் இருவரும் பேசிக்கொள்கிறார்கள். தோழியும் தலைவியும் பேசிக்கொள்கிறார்கள். அவன் போன வழியில இதெல்லாம் பார்த்திருந்தான் அப்படின்னா அவனுக்கு என்னுடைய நினைப்பு வராம இருந்திருக்குமா அப்படின்னு கேட்கிற மாதிரி பாடல்கள் நம்ம முன்னாடி நிறைய பாட்டு பார்த்திருக்கோம். அவன் போன வழியில இது இருந்திருக்காதா, அது இருந்திருக்காதா, கார்காலத்தை உணர்த்துவதற்கான அந்த மலர்களும் மரங்களும் மலர்ந்திருக்காதா, அதை பார்க்கும்போது அவனுக்கு நாம சொல்லிட்டு போனோம் அந்த கார்காலம் வந்துருச்சு போல இருக்கே, நம்ம இன்னும் போய் சேரலையே, ஊருக்கு போய் சேரலையே அப்படிங்கிற எண்ணம் வராதா அப்படிங்கிற மாதிரி பாடல்கள் நிறைய வந்திருக்கு. இதுவும் அதே மாதிரியான ஒரு பாடல் தான். அவன் சென்ற வழி அருமையானது. அந்த வழியினுடைய அருமையை சில வரிகள் சொல்லுகின்றன. அப்படி அவன் போற வழியில கொன்றையும் பூத்திருக்கிறது, சரக்குன்றையும் பூத்திருக்கிறது.
எருள் மலரும் பூத்திருக்கிறது. எருள் மலர் என்பது நீல நிறமாக புதல் புதலாக வளரக்கூடிய மலர்கள். ஆனா அது என்ன ஆகும் அப்படின்னா, நல்ல மழை பெஞ்சிருக்கும் போது அது நீல நிறமா இருக்கும். கொஞ்சம் நாள் ஆக ஆக அது நிறம் வெளுத்து போன மலராக ஆகிவிடும். இவன் வரும்போது வெளுத்து மரமாதான் மலராதான் அது இருந்திருக்கு. அதுதான் அவன் பார்த்திருப்பான். அதைதான் பார்த்தான் போல இருக்கு. அதனால அவனுக்கு கார்காலம் நினைவில் வரவில்லை. இல்லை என்றால் அவன் கார்காலத்தில் வருவேன் என்று சொல்லிவிட்டு போனவன் கார்காலத்தில் மலர் கொன்றையை பார்த்தான் என்றால் வந்திருக்க மாட்டானா அப்படின்னு சொல்லி இங்க தோழியின் தலைவியும் பேசிக்கிறாங்க. பருவம் கழிந்தது கண்டு தலைமகள் சொல்லியது. இழை அணி மகளிரின் விழை தக பூத்த நீடு சரி இணர சுடர்வி கொன்றை காடு கவின் பூத்த ஆயினும் நன்றும் வருமழைக்கு எதிரிய மணி நிற இரும் புதல் நரை நிறம் படுத்த நல் இனர் தெருள்வி தான் தேரலர் கொல்லோ சேநாட்டு களிறு உதைத்து ஆடிய கவிழ் கண் இடுநீரு வெளிறு இல் கால் வேலம் நீடிய பழங்கண் முதுநெறி மறைக்கும் வழங்கரும் காணம் இறந்திசினோரே. இறந்திசினோரனா அந்த வழியாக சென்றவன். இறந்து அப்படின்னா அந்த வழியா இறங்கி போறது, அப்படி அந்த வழியாக செல்வது. எப்படிப்பட்ட வழி? சேய் நாட்டு, தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய நாட்டுக்கு அவன் சென்றிருக்கிறான். அந்த ஊர்லயே சம்பாதிக்க முடியாது, கொஞ்சம் வேற ஏதோ ஒரு நாட்டுக்கு போய் தான் சம்பாதிக்கணும். இப்ப போகின்ற வழி மலையையும் பாலை நிலத்தையும் கடந்து செல்வதாக பற்றிய காணம் அங்க இருக்கக்கூடிய களிர்கள் எல்லாத்தையும் தாண்டி போவதாதான் இருக்கிறது. சேய் நாட்டு களிறு உதைத்து ஆடிய கவிழ் கண் இடு நீரு. நீருன்னா தூசிதான். நம்ம பின்னாடி நீரு அப்படி திருநீரு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இங்க நீரு அப்படிங்கிறது தூசி, புழுதிதான். அங்க அவன் தொலைதூர நாட்டுக்கு சென்றிருக்கிறான். அந்த அவன் போற வழியில இருக்கக்கூடிய பாதை எப்படி இருக்கு அப்படின்னா, களிறு, அதாவது வெம்மையான காணும், அதிகமாக மழை பெய்யாத வெம்மையான காணும். அதனால வறண்டு இருக்கிறது. வறண்டு இருப்பதனால களிர்கள் உதைக்கும் பொழுது புழுதி எழுகிறது. களிர்கள் காலால் உதைத்து அங்க இருக்கும்போது அவை புழுதியை எழுப்புகின்றன. அந்த புழுதி அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் வெளிறு இல் கால் வேலம் நீடிய வேல மரங்கள் அடர்த்தியாக அங்க வளர்ந்திருக்கின்றன. அந்த வேல மரத்தினுடைய அடிமரத்தில் எல்லாம் இந்த புழுதி போய் படிந்திருக்கிறது. புழுதி படிஞ்சு அப்படி புகை மண்டலம் போல இருக்கிறது. வழியை மறைப்பதாகவும் அது இருக்கு. புழுதி அப்படி பறக்கிறதுனால ஏற்கனவே வறண்டிருக்கிற காணம், இதுல இந்த களிர்கள் காலால உதைப்பதனால எழக்கூடிய தூசி மண்டலம் வேற அங்க பறந்திருக்கிறது. அது எப்படி இருக்குன்னா, அங்க இருக்கக்கூடிய வைரம் பாய்ந்த வேல மரங்களினுடைய அடிமரத்தை மறைப்பதை போல புழுதி பூசுவதாக இருக்கின்றன. அப்படிப்பட்ட வழங்கரும் காணும். அப்படி செல்வதற்கு அருமையான அந்த காட்டு வழியில அவன் போனானே. போன வழியில இதெல்லாமும் தான் இருந்திருக்கும். எருள் மலர்கள் பூத்திருக்கும், புதராக கொன்றை மலர்களும் பூத்திருக்கும், சரக்கொன்றை பூத்திருக்கும். கார்காலம் வந்த உடனேயே சரக்கொன்றை பூக்க ஆரம்பித்திருக்கும். அப்ப அந்த கார்காலம் கொன்றையை பார்த்த உடனே அவனுக்கு தோண வேண்டாமா, கார்காலம் வந்துருச்சு போல இருக்கே? ஏன்னா அந்த காலத்துல கடிகாரம் எல்லாம் கிடையாது இல்லையா? இது மாதிரி இயற்கையில பூக்கக்கூடியவற்றை பற்றிதான் அவங்க காலத்தை கணித்திருக்கிறார்கள். கொன்றை பூப்பதை பார்த்தவுடன் அவனுக்கு தெரிந்திருக்கணும், கார்காலம் வந்துருச்சு போல இருக்கு, நம்ம சொன்ன நாள் வந்தாச்சு, நம்ம போயாகணுமே அப்படின்னு. ஆனா அவன் அதை பார்க்கல போல இருக்கு. மாறாக நிறம் இழந்த பெருமழையாக காத்திருந்து முதலில் நீல நிறத்தில் மலர்ந்து பின்னர் அந்த வெப்பத்தின் காரணமாக, வேட்கையின் காரணமாக நிறம் மங்கி போன எருள மலர்களைத்தான் அவன் பார்த்திருப்பான் போல இருக்கிறது. ஆனாலும் அவன் இன்னும் வீடு திரும்பவில்லை. எப்போ வருவான்னு தெரியாது. அவன் சொல்லிவிட்டு போன காலங்கள் கடந்து கொண்டே போகின்றன. அவன் மழைக்குரிய அறிகுறிகளான இந்த மலர்களை எல்லாம் பார்க்கவில்லை போல இருக்கிறது. அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டை அவர் அமைச்சிருக்கார். இழை அணி மகளிரின் விழை தக பூத்த, அணிகலன்களை அணிந்த பெண்களைப் போல, அந்த மரமே பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறது என்றால் பொற்காசுகளை அணிந்த பெண்களைப் போல அது இருக்கிறது. மிக விரும்பி அணிகலன்களை அணிந்து கொள்ளக்கூடிய பெண்களைப் போல அந்த கொன்றை மரம் அப்போ இருக்கும். நீடு சரி இணர சுடர்வி கொன்றை. சுடர் பொருந்திய வீண நல்லாக மலர்ந்த மலர்கள் நீடு சரி இணரனா கொத்துக்களாக அப்படி தழைஞ்சு கீழே அப்படியே பெரிய பெரிய மலர்கள் எல்லாம் சுடர் பொருந்தியதாக பொற்காசுகளை போல இழை அணிந்த மகளிரை போல அந்த கொன்றை மரமே இருக்கும். காடு கவின் பூத்த ஆயினும், காடே அழகு கொள்ளும்படியாக அந்த கொன்றை மலர்கள் அப்பொழுது பூத்திருக்கும். பார்ப்பதற்கு அவ்வளவு அழகா இருக்கும். காட்டுக்கு நடுவுல இந்த மரம் பூத்து நின்னுதுன்னா. நன்றும் வருமழைக்கு எதிரிய மணி நிற இரும் புதல் நரை நிறம் படுத்த நல்லினர் தெருள்வி தாம் தேரலர் கொல்லோ. அதே போல
அந்த எருள மலர்கள், நல்ல நீல நிறம் பொருந்திய எருள மலர்கள் அங்க புதர் புதலாக பூத்திருக்கின்றன. இவையெல்லாம் கார்காலத்திற்குரிய அறிகுறிகள். இவற்றையெல்லாம் அவன் பார்க்கவே இல்லை போல இருக்கிறது. நாட்டிற்கு சென்ற அவன் இந்த வழியாகத்தானே போயிருப்பான். அப்படி போகும்போது இதெல்லாம் அவன் கண்ணில படல போல இருக்குது. பட்டிருந்தது என்றால் அவன் மழைக்கான காலம் வந்து விட்டது, நாம் சொன்ன காலம் நெருங்கி போகிறது, விரைந்து பொருள் ஈட்டி திரும்ப வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு வந்திருக்குமே, வரல போல இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க தலைவி சொல்றா. பருவம் கண்டு அழிந்து தலைமகள் சொல்லியது. அவன் இந்தவற்றையெல்லாம் நோக்கவில்லை. இவளுக்கு இதேதான் இல்லையா, அவள் காத்திருக்கிறாள். அதெல்லாம் ஒவ்வொரு அறிகுறியும் பார்த்துக்கிட்டே இருக்கா, டெய்லி பார்த்துட்டே இருக்கா. இன்னைக்கு எது வந்துருச்சா, அது வந்துருச்சா. யானோ தேரேன் அவர் பொய் வழங்கலரே அப்படிங்கிற பாட்டும் பார்த்திருப்பான். அவன் பொய் சொல்ல மாட்டான். இதெல்லாம் காணம் காரண கூறினும் யானோ தேரேன் அவர் பொய் வழங்கலரே. காணம் காடு மழை வந்துருச்சு அப்படிங்கிற அறிகுறிகள் எல்லாம் காட்டுது, ஆனா நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்ன தலைவரையும் நம்ம இந்த கட்டுரையில பார்த்திருக்கோம். இங்க அவன் இதெல்லாம் பார்க்கல போல இருக்கே, அதனால அவனுக்கு மழையை பற்றி அவன் எண்ணவே இல்லை. மழையை எண்ணாததுனால நான் காத்திருப்பேன் அப்படிங்கிறதையும் அவன் எண்ணல போல இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க தலைவி சொல்றா. அதான் இந்த பாடல். இழையணி மகளிரின் விழைத்தக பூத்த நீடு சரி இணர சுடர்வி கொன்றை காடு கவின் பூத்த ஆயினும் நன்றும் வருமழைக்கு எதிரிய மணிநிற இரும் புதல் நரை நிறம் படுத்த நல்லினர் தெருள்வி தாம் தேரலர் கொள்ளோ. தேரலர் அவன் தேர்ந்ததை பார்க்கவில்லை. நாட்டு களிறு உதைத்து ஆடிய கவிழ் கண் இடு நீரு வெளிறு இல் கால் வேளம் நீடிய பழங்கண் முதுநெறி மறைக்கும் வழங்கரும் காணம் இறந்திசி நோரை. இந்த வழியாக சென்றவன் அவற்றை பார்க்கவில்லை போல் இருக்கிறது. சரி, இதோட இருக்கட்டும். 102 பாட்டு, மீதி பாட்டு அடுத்தவன்.